அஸ்ஸலாமு அலைக்கும். वालेकुम सलाम सर। वालेकुम अस्सलाम सर। ஓகே, லாஸ்டா நாங்க எந்த பாடல் படிச்சோம் சொல்லுங்க. ஓடுகின்ற நீரை எதிர்த்து ஓடுகின்ற மீன்கள் நாங்க எழுதிட்டோமா? हाँ सर। ஓ ரைட். அப்ப அதுல ஒர்க் எல்லாம் செஞ்சிட்டோமா அந்த பாடல்ல? கேள்வி தாங்க. என்னென்ன கேள்வி தந்த? சொல்லுங்க, தந்த கேள்வியை சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குதா பிள்ளைய? இல்லையா? நான் பேசுறது ஒருவருக்கும் கேட்கலையா? கேக்குதா சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குதுன்னு சொல்றாங்க. கேக்குது சார். ஓ, சொல்லுங்க. நான் இந்த பாடல்ல நான் தந்த கேள்வியில ஒரு சொல்லுங்க. இந்த பாடல்ல ஏதாவது கேள்வி தந்தனா கையை உயர்த்துங்க, தந்தன்னு சொல்றாங்க. தரையிலன்னு சொல்றாங்க, கையை உயர்த்துங்க. லாஸ்ட் கிளாஸ் வந்தவங்க கையை உயர்த்துங்க. ரீஹா, ஜைனா, அம்ரா, ஹஸ்னா, நான் பேசுறது கேக்குதா? ओ सर। சொல்லுங்களே ओ பிள்ளைய, உங்கள்ட்ட தானே நான் கேக்கு. வரல, ஓ, லாஸ்ட் கிளாஸ் நான் வரல, ஆனா ரெக்கார்டிங் பார்த்தேன். ஓ, அதுல கேள்வி என்ன, உயிரினங்களின் செயற்பாடு ஊடாக கிடைக்கும் படிப்பினைகள் எவை? ம், முல்லை நிலத்தின் அழகு அணிகள் அந்த மூணு ம். கேள்வி தான். சரி, அதுதான் கேட்டேன் நான். சரியா? அந்த ரைட், அடுத்த மட்டும் பாடல் பாருங்க. ரெக்கார்டிங். ஓகே, ரைட், அடுத்தது பாருங்க. குதித்து ஓடி வரும் அருவி குளிர்நீர் சுகமும். சந்தி பிரிச்சு கொள்ளுங்க. குதித்து ஓடி வரும் அருவி குளிர் நீர் சுகமும், குலைவாளை தலை சாய்த்து குனிந்து இருக்கும் அழகும், சிலிர்த்து உடலின் நீர் அகற்றும் சிறு பறவை செயலும், சிரித்து விளையாடி மகிழ் சிறு மழலை தமிழும், செழித்து ஓங்கி வளர்ந்திருக்கும் செந்நெல் வயல் நிலமும், செவ்வாம்பல் மலர் உடுத்த சிற்றமுத குளமும், களித்து மனம் மகிழ வைக்கும் கவலைதனை போக்கும், கண் நிறைந்து என் மனதை கவி பாட வைக்கும். இன்னொருக்கா சொல்றேன், சந்தி பிரிச்சு கொள்ளுங்க. குதித்து ஓடி வரும் அருவி குளிர் நீர் சுகமும், குலைவாளை தலை சாய்த்து குனிந்திருக்கும் அழகும், சிலிர்த்து உடலின் நீர் அகற்றும் சிறு பறவை செயலும், சிரித்து விளையாடி மகிழ் சிறு மழலை தமிழும், செழித்து ஓங்கி வளர்ந்திருக்கும் செந்நெல் வயல் நிலமும், செவ்வாம்பல் மலர் உடுத்த சிற்றமுத குளமும், களித்து மனம் மகிழ வைக்கும் கவலைதனை போக்கும், கண் நிறைந்து என் மனதை கவி பாட வைக்கும். சந்தி பிரிச்சு எழுதுறீங்களா? ஓகே பிள்ளை, சரி சார். சந்தி சந்தி பிரிச்சு எழுதுங்க. ஓகே.
ஓகே பிள்ளைகள் சரியா எழுதிட்டீங்களா? குதித்து ஓடி வரும் குளிர் அருவி சுகமும் குலை வாளை தலை சாய்த்து குனிந்திருக்கும் அழகும் சிலிர்த்து உடலின் நீர் அகற்றும் சிறு பறவை செயலும் சிரித்து விளையாடி மகிழ் சிறு மழலை தமிழும் செழித்து ஓங்கி வளர்ந்திருக்கும் செந்நெல் வயல் நிலமும் செவ்வாம்பல் மலர் உடுத்த சிற்றமுத குளமும் களித்து மனம் மகிழ வைக்கும் கவலை தன்னை போக்கும் கண் நிறைந்து என் மனதை கவி பாட வைக்கும். ஓகே பிள்ளை சரியா? ஓகேயா? சரி சார். ஸ்கிரீன் விளங்குது இல்லையா? விளங்குதா? விளங்கிய சார். இப்ப சிலாக்களுக்கு விளங்குது இல்லைன்னு போட்டிருக்காங்க, மெசேஜ் போட்டிருக்காங்க. ரைட், ஓகே. ஓடி வருகின்ற, அதாவது குதித்து ஓடி வருகின்ற அருவி குளிர்நீர் சுகம், அதாவது அருவிகள் குளிர், அதாவது குதித்தோடி வருகின்ற பொழுது குளிர்ந்து இருக்கின்ற அந்த நீரினால் கிடைக்கின்ற சுகம். குலை வாழை, அதாவது வாழைக்குள்ளே நீங்க பார்த்திருப்பீங்க, எப்பொழுதும் என்ன செய்யும்? தலை குனிந்து கொண்டிருக்கும். காரணம் என்ன? நிறைவானவர்கள் எப்பொழுதும் அவ்வாறு என்ன தலை சாய்த்தவர்களாகத்தான் இருப்பாங்க. ஆகவே அந்த நிறைந்தவர்கள், அதாவது குறைகள் உள்ளவர்கள் தான் என்ன செய்வாங்க? தன்னை பற்றி பெருமையா பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. நிறைவானவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, குலைவாளி தலை சாய்த்து குனிந்திருக்கும் அழகும் சிலிர்த்து உடலின் நீர் அகற்றும் சிறு பறவை செயலும். பறவைகள் என்ன செய்யுது? குளித்து விட்டு நீரை, தனது உடலில் இருக்கிற நீரை அகற்றி கொண்டிருக்கின்ற அழகு. சிரித்து விளையாடி மகிழ் சிறு மழலை தமிழும், சிரித்து விளையாடுகின்ற அந்த சின்ன பிள்ளைகளினுடைய மழலை மொழியிலே இருக்கின்ற தமிழும் செழித்து ஓங்கி வளர்ந்திருக்கும் செந்நெல் வயல் நிலம், சிவந்த நெல் வயல் எவ்வாறு செழித்து ஓங்கி இருக்கிறதோ அதனுடைய அழகு. செவ்வாம்பல் மலர் உடுத்த சிற்றமுத குளமும், அதாவது ஆம்பல் மலர்களை உடுத்து கொண்டது போல என்ன அந்த குளமெல்லாம் அந்த ஆம்பல் மலர்கள் நிறைந்திருக்கின்ற காட்சி அந்த மலர்களால் சேலை உடுத்தது மாதிரி இருக்கிறதா. கழித்து மனம் மகிழ வைக்கும், கழித்தன மகிழ்ச்சி அடைந்து மனதை மகிழ வைக்கும், கவலை தனை போக்கும், கவலையை இல்லாமல் செய்யும், கண் நிறைந்து என் மனதை கவி பாட வைக்கும். அவையெல்லாம் என்னை கவி பாட வைக்கின்றன. ஓகே பிள்ளைகள்? ரைட். இப்ப பாருங்க, முதலாவது கேள்வி ஒன்று போடுங்க பிள்ளைகள். அதாவது முல்லை நிலத்தின் அழகு எவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது? இவ்வளவு விஷயத்தை நீங்க தெளிவுபடுத்தி சொல்லணும். முல்லை நிலத்தின் ஓகேயா? எழுதலுமா? பேசுங்க பிள்ளைகள். யாருக்கு யாருக்கு கஷ்டமா இருக்கா? முல்லை நிலத்தின் அழகு சொல்லலுமா? அங்க அருவிகள் குளிர்ந்து ஓடி வருகின்றன, வாழை மரங்கள் குலையை ஈன்று அவை குனிந்திருக்கின்றன. இதெல்லாம் அழகழகாக ஒன்றா சொல்லுங்க. ஓகே பிள்ளை? ரைட், செய்யுங்க.
ரீஹா, நீங்க எழுதினதை வாசிங்க. முல்லை நிலத்தின் அழகு பின்வருமாறு எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. அந்நிலத்திலுள்ள நீர் அருவி கொதித்தோடுகின்றது. இதனால் பல அழகுகளும் சுகமும் உண்டாகுவதாக கவிஞர் கூறுகிறார். இதன் மூலம் முல்லை நிலத்தின் அழகு எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் நிறைந்தவர்கள் போல வாழை மரமும் தலை குனிந்து சாய்ந்திருக்கும் அழகு என கவிஞர் பாடுவதனூடாகவும் முல்லை நிலத்தின் அழகு எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் சிறு பறவைகள் தனது உடல்களிலுள்ள நீரினை செலுத்துவதன் மூலம் உண்டாகும் அழகும் மற்றும் சிறு சிறு குழந்தைகள் பேசும் தமிழ் மொழியின் அழகும் முல்லை நிலத்திலுள்ள அழகுகளாக கூற முடியும். அத்துடன் செழித்து உயர்ந்து காணப்படும் செந்நெல் வயல்களும் செவ்வாம்பல் மலர்கள் உள்ள குளத்தின் அழகும் முல்லை நிலத்தின் அழகுகளாக கவிஞர் பாடுகிறார். இவ்வாறே முல்லை நிலத்தின் அழகு எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. ஓகே ஓகே ரைட். அடுத்த எழுதி முடிச்சவர் கை வைத்துங்க. எழுதி முடிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.
ஜைனா, ஆஷிப், அம்னா, அம்ரா, ஹப்சா, ஹஸ்னா, இல்மா, ரயான் எழுதியாச்சா? ருசைக்கா, ஷஹீல் எழுதி முடிச்சாக்கள் கை வைத்துங்க. விஜிதானி, ஓகே பிள்ளை. ரைட், ஜைனா வாசிங்க நீங்க எழுதினது. ஜைனா, விஜிதானி வாசிங்க. நான் பேசுறது கேக்குதா பிள்ளைல உங்களுக்கு? ஓ சார். எங்க ஜைனா, எங்க விஜிதானி, எங்க ஹஸ்னா வாசிங்க. மலையிலிருந்து ஓடி வரும் நீரருவியின் குளிர்ந்த சுகமும், நிறைந்தவர்களைப் போல் குலை வாழை மரம் குனிந்து வளைந்திருக்கும் அழகும், குளித்தபின் தன் உடம்பில் இருக்கும் நீரை சிறந்தகற்றும் சிறிய பறவையின் செயலும், சிரித்து விளையாடிக் கொண்டிருக்கும் சிறு குழந்தையின் மழலை தமிழும், செழிப்பா வளர்ந்திருக்கும் செந்நெல் வயல் நிலமும், செவ்வாம்பல் குளமும், மகிழ்ச்சி ஏற்படுத்தி மனதினை மகிழ வைக்கும் கவலைதனை போக்கிவிடும் இவையெல்லாம் ம். இவையெல்லாம் முல்லை நிலத்தின் அழகாக கூறப்பட்டிருக்கின்றன சொல்ல போறீங்க அப்படியா? தினமொன்று வாரம் சார் லாஸ்ட்டுக்கு. சரி ஹாஸ்னா, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, இப்ப பாடல்ல இருக்கிற அதே வரிகள் மாதிரி நாங்க எழுதாம அதை நாங்க உள்வாங்கி கொண்டு எழுதினா நல்லம் இல்லையா? அப்படித்தானே எதிர்பார்ப்போம். உதாரணத்துக்கு குதித்து ஓடி வரும் அருவி குளிர் நீர் சுகம் என்றது ஒரு விஷயம். ஆகவே இதை நாங்க முல்லை நிலத்திலே அருவிகள் குதித்து ஓடி வருகின்றன, அது குளிரை தந்து சுகத்தை தருகின்றன என்பது முல்லை நிலத்தின் அழகு என்று எங்கட மொழியில சொன்னாதான் அது சரி வரும் ஹஸ்னா. விளங்குதா? ஓகே சார். அப்படியே அந்த பாடல் அடிய நாங்க உள்வாங்கி கொண்டு நாங்க பயன்படுத்துகின்ற மொழியில சொல்லுவோம். அம்னா, அம்ரா எழுதினீங்களா நீங்க? சரியா? அடுத்த குலைவாளை தலை சாய்ந்து குனிந்திருக்கும் அழகும், அதாவது எதிலும் நிறைவு பெற்றவர்கள் தலை குனிந்திருப்பது போல அங்கு வாளை குலை ஈன்ற வாளையும் தலை குனிந்து காட்சி அளிப்பது அழகாக காட்டப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லுவோம். விளங்குதா? நீங்க விட எழுதுற நாங்க அப்படித்தானே எதிர்பார்க்கிறோம் எக்ஸாம். ரைட், ஓகே. மற்றவங்களும் அதே மாதிரி மாற்றி எழுதி கொள்ளுங்க. அடுத்ததுக்கு நான் போறேன். இப்ப நான் ரெண்டு விஷயம் இங்க மார்க் பண்ணிருக்கேன். ஒன்று என்ன சொல்லுங்க? கலை பண்ணிருக்கிறேன் உங்களுக்கு. அது என்ன கலை பண்ணிருந்தேன் சொல்லுங்க? செந்நெல், ரெண்டு விஷயம். ஒன்று வந்து செந்நெல் என்றது சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அப்படித்தானே? செந்நெல் என்றது என்ன தொகை? செந்நெல் பண்பு தொகை. ஓகே. அப்ப செவ்வாம்பல் என்றது என்ன தொகை? பண்பு தொகை. பண்பு தொகை. இப்ப ரைட், அடுத்த கேள்வி எழுதுங்க சொல்றேன். அடுத்த கேள்வி எழுதுங்க. இப்பாடலில் கையாளப்பட்டுள்ள தொகைநிலை தொடர்களை இனங்கண்டு எழுதுக. இப்பாடலில் கையாளப்பட்டுள்ள தொகைநிலை தொடர்களை இனங்கண்டு எழுதுக.
இப்ப நீங்க என்ன எழுதுவீங்க? செந்நெல்ண்டா செம்மையான நெல் போட்டுட்டு என்ன இது பண்பு தொகைன்னு சொல்லுவீங்க. செவ்வாம்பல் செம்மையான ஆம்பல் போட்டுட்டு இதுவும் பண்பு தொகைன்னு போடுவீங்க. ஓகேயா? எழுதுறீங்களா அவசரமா? ம். சரியா பிள்ளை? ஓகேயா? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆ? சார் செந்நெல்லாக்க செம்மையான நெல் தான் சார் வரும். ம். சார். செம்மையண்டா சிவப்பு. அதாவது அந்த தொகை நிலையை நாங்க தொகா நிலையா மாத்தினா அப்படி வரும். சரியா? சரி. சார். கொஞ்சம் இருங்க, மத்தவங்க ஜாயின் பண்ணட்டுமா? சார் அப்ப அடுத்து எப்படி சார் வர்றேன்? எது? செவ்வாம்பல்ண்டா செம்மையான ஆம்பல். ஓகே சார். சரியா? ஓகேயா? ரைட்.
அடுத்த கேள்வி எழுதுங்க. உயிரினங்களின் செயற்பாடுகளாக கூறப்பட்டுள்ளவற்றை தருக. உயிரினங்களின் செயற்பாடுகளாக என்ன சொல்லலாம்? உயிரினங்களின் செயற்பாடுகள் இது என்ன சொல்லப்பட்டிருக்கு? பறவைகளோட செயல், ம், அடுத்தது வந்து மலரையிட செயல், ம். அது ரெண்டு மரங்கள் ஓ மரங்களும் வருந்தானே. மரங்களும் உயிரினங்கள். இப்ப சயின்ஸுக்கு போக கூடாது இங்க. அதை நான் பொதுவா இயற்கை என்று சொல்லுவோம் தமிழ்ல. விளைஞ்சுதா? சரி சரி. ரைட். அடுத்த கேள்வி எழுதுங்க. உயிரினங்களின் செயற்பாடுகள் எவ்வாறு விவரிக்கப்பட்டுள்ளன? உயிரினங்களின் செயற்பாடுகள் எவ்வாறு விவரிக்கப்பட்டுள்ளன? சரியா பிள்ளைகள்? எழுதிட்டீங்களா? ஓ சார். ரைட். அடுத்த கேள்வி எழுதுங்க. இன்னொரு கேள்வி. இயற்கையின் அழகில் இயற்கையின் அழகில் கவிஞர் தன்னை பறிகொடுத்த நிலை. இயற்கையின் அழகில் கவிஞர் தன்னை பறிகொடுத்த நிலை எவ்வாறு எடுத்து காட்டப்பட்டுள்ளது? இயற்கையின் அழகில் கவிஞர் தன்னை பறிகொடுத்த நிலை எவ்வாறு எடுத்து காட்டப்பட்டுள்ளது? சரியா? அப்ப இதுக்கு என்ன விடைகளாக அமையும் என்று நினைக்கிறீங்க நீங்க? இயற்கையின் அழகுல இப்ப பாருங்க, ஒரு இடத்துல சொல்றாரு, இப்ப இயற்கையை கண்டுதானே இது இவ்வளத்தையும் பாடுறாரு. சரியா? அப்ப இவரை ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த அழகெல்லாம் பார்க்கிற நேரம் தன்னை கவி பாட வச்சதாக இந்த அழகெல்லாம் தான் பார்க்கிற நேரம் எனக்கு கவி பாடுவதற்காக தோன்றி இருக்கிறது. இந்த அழகு என்னை கவி பாட வைத்திருக்கிறதுன்னு சொன்னாரா முதல் ஓ பாடல்ல? சார். ரைட். அடுத்த ரெண்டாவது பாடல என்ன? இந்த தென்றலே நெற்கள் அசைந்து ஆடுவது, தேனருவி போல வழிந்து ஓடுவது என இதெல்லாம் சொல்லி இருக்கிறதும் அவரை 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 இயக்கி சொன்ன அவரை தனது மனதிலே இயக்கி கொண்டு அந்த விடயம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? அடுத்த மூணாவது பாடலையும் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க சில அழகுகளை பத்திய தலை நிமிரும் மனிதன் சொல்றாரு. என் மனதை வெல்லும்னு சொல்லி இருக்கிறாரு. ஆகவே தனது மனதை வென்றது என்று சொன்னதும் இயற்கையில் அவர் கொண்ட ஈடுபாட்டை எடுத்து காட்டுகிறது. இது ஒரு பந்தி அமைப்புல எழுதணும் நீங்க. சரியா? இதுதான் எதிர்பார்க்கிற பிரதானமான கேள்வி. அடுத்து பாருங்க, இந்த குஞ்சி குருவிகள் இறையூட்டுகின்ற காட்சிகள், இந்த காட்சிகள் எல்லாம் சொல்லி இதெல்லாம் என்ன கோடி அழகு அன்றோடு கேட்கிறாரு. இதன் ஊடாகவும் அழகுகளை எல்லாம் சொல்லி இதன் ஊடாகவும் கவிஞர் இயற்கையில கொண்ட ஈடுபாடு எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. அப்ப இன்றது தினமும் என்று சொல்றாரு.
இந்த அழகெல்லாம் குழந்தை போல தனது மனம் குதித்தாடுகிறது என்று சொல்வதன் ஊடாகவும் அவர் இயற்கையில கொண்ட ஈடுபாட்டு எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்த கடைசி இந்த பாடலை எல்லாம் சொல்லிட்டு தன்னை கவிப்பாட வைத்ததாக சொல்றார். ஆகவே இந்த ஒவ்வொருமாக விளங்கப்படுத்திட்டு அவரை கவிப்பாட வைத்தது என, பிறகு மனதை வென்றது, பிறகு பாத்தீங்கன்னா கோடி அழகுன்னு சொன்னது, குழந்தை என மனதன் குதித்தாடுகிறது சொன்னது, கவிப்பாட வச்சதுன்னு சொல்கிறதுன்னு சொல்லி முடிக்க வேணும். ஓகேயா, எழுதலுமா பிள்ளை? ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள எழுதிடணும். நிறைய டைம் எடுக்க கூடாது, அவசரமா எழுதுங்க.
இல்ல யார் சரி எழுதிட்டீங்களா? எழுதி முடிச்சிட்டீங்களா? எழுதி முடிச்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.
ஓகே பிள்ளைகள், இதை ஹோம்ஒர்க் செய்றீங்களா? அடுத்ததுக்கு போகலாம். ஓகேயா? ரைட், பாருங்க. சாமரமண்டா சாமரை, ஈரண்டா இரக்கம். ரைட், அடுத்த பாடல் பாருங்க. சோலைக்கிளியினுடைய பாடல் இது, கவிதை. சோலைக்கிளியினுடைய பெயர் வந்து அதாவது அவருடைய இயல்பான பெயர், இயற்பெயர் வந்து உதுமா லெப்பை முகமது அத்தீக். இது ஒருக்கா கேள்வி வந்திருந்துச்சு, ஆகவே இது தெரிஞ்சு வச்சிருக்கவன்னு நீங்க. உதுமா லெப்பை முகமது அத்தீக் என்னும் இயற்பெயரை கொண்ட இவர் கல்முனையைச் சேர்ந்தவர். 80களில் உருவான கவிஞர்களுள் முக்கியமானவர். வானொலி நாடகம், பத்தி எழுத்து, சொற்சித்திரம் முதலிய துறைகளில் ஈடுபட்டு பாராட்டு பெற்றுள்ளார். பத்தி எழுத்து நூல் நூல் உட்பட 10 கவிதை நூல்களை வெளியிட்டுள்ளார். ரைட், இப்ப எழுதி கொள்ளுங்க. சோலைக்கிளி என்பவரின் இயற்பெயர் என்ன? அல்லது கவிஞர் சோலைக்கிளியின் இயற்பெயர் என்ன? என்ன பிள்ளைகள் சோலைக்கிளியினுடைய இயற்பெயர்? புதுமாலவி முகமது ஓகே, ரைட், எழுதிட்டீங்களா? ஓகே, ஓ இந்த கவிதையை பாருங்க பிள்ளைகள். சீறி ஓடாத வருங்கால மனித நதி. இங்க மனித நதி என்று சொல்றது என்ன அணி பிள்ளைகள்? உருவகணி. உருவக அணி என்ன? அப்ப சீறி ஓடாத வருங்கால மனித நதி என்பதன் ஊடாக எதை சொல்ல வருகிறார் என்றா, இப்ப மனிதன் என்ற நதி என்றால் ஓடிக்கொண்டிருக்கணும் என்ன? ஆகவே ஓடாமல் நின்றா அதுல ஏதோ குறைபாடு இருக்கிறது. ஆகவே அது நதி என்பது சீறி ஓடிக்கொண்டிருக்க வேண்டியது, இங்கே ஏதோ ஓடாமல் இருக்கிறது. ஆகவே இந்த இந்த மனிதனாகிய நதி அவ்வாறு ஸ்திரமடை, அதாவது தடைப்பட்டு ஓடாமல் இருப்பதற்கு சில காரணங்கள் இதை சொல்றாரு. அது என்னன்னு தான் பார்க்க போறோம். அந்த அந்த எழுத தெரியாத பையன் இன்று என்னை சந்தித்தான். இவர் ஒரு அலுவலர். இவரை ஒரு பையன் வந்து சந்திச்சிருக்கிறான். அந்த எழுத தெரியாத பையன் இன்று என்னை சந்தித்தான். பெரிய பரிதாபத்தின் முழு மொத்த வடிவமாய் என் முன்னே நின்றான். பெரிய பரிதாபத்தினுடைய முழு மொத்த வடிவமாக நின்றான். மீசைக்கு விதை தூவி இளமை மழை பெய்ய பயிர் முளைத்த பருவம். இப்பதான் அவனுக்கு மீசை முளைத்து கொண்டிருக்கிறது. அதான் சொல்ல வர்றாரு. மீசைக்கு விதை தூவி இளமையாகிய மழை பெய்ய பயிர் முளைத்த பருவம். சரியா? இளமை அவருக்கு தோன்றி இருக்கிறது. இப்பதான் அவருக்கு மீசை வளர்கிறது. ஏதோ அலுவலுக்கு வந்திருக்கிறான், ஏதோ ஒரு தேவைக்காக வந்திருக்கிறான். கையொப்பமிடு என்று சொன்னேன். இடது கையின் பெருவிரலை ஊன்றி வெக்கிச் சிரித்தான். அது ஒரு சித்த சிரிப்பு. அப்ப நான் கையொப்பமிடு என்று சொன்ன நேரம் அவன் வெக்கப்பட்டு இடது கையினுடைய பெருவிரலை ஊன்றி அவன் வெக்கி சிரித்திருக்கிறான். ஒரு கை நாட்டு போட்டிருக்கிறான். அவனுக்கு எழுத தெரியாது. அப்ப அந்த வெக்கி சிரித்ததுக்கு காரணம் என்ன பிள்ளை? அவன் வெக்கப்பட்டு சிரித்ததுக்கான காரணம் என்ன? அவனுக்கு கையொப்பமிட தெரியாது. கையொப்பமிட தெரியாது. அந்த கையொப்பமிட தெரியாத அந்த நிலையினால வெக்கப்பட்டு சிரிக்கிறான். அது ஒரு செத்த சிரிப்பு. என் இதயம் கலண்டு அவன் இட்ட ஒப்பத்தின் மேல் விழுந்து கத்தியது, பின் கருகி பற்றியது. அவன் அவ்வாறு தன்னை பற்றியே வெக்கப்பட்டு அவ்வாறு சிரித்து அவன் அந்த கை நாட்டு வச்சதை பார்த்து என்ன, இவருடைய இதயம் அப்படியே கருகி போயிட்டான், பாவம் என்று சொல்லி. அவன் காதல் உணர்வுகளை என்னவென்று ஒருத்திக்கு எழுதுவான் வருங்காலம்? அவனுடைய உணர்வுகளை எவ்வாறு மற்றவர்களுக்கு எழுதுவான்? அழகு முகம், கீழுதடு இறத்து சிவப்பு, பெண் விழுவாள் இவற்றில் மயங்கி. அப்ப அழகான ஒரு பையன்,
அவன சிவந்த உதடு வச்சிருக்கிறான். இவற்றையெல்லாம் பார்த்து ஒரு பெண் மயங்கி விழுவாளாம். காகம் போல் அவன் விழுந்தவளின் வேலி ஓரமெல்லாம் கரைந்து திரிவானோ. ஏன் அப்ப இவனுடைய உணர்வுகளை சொல்ல முடியாமல் இவன் காகம் கத்துவது போல அவளுடைய வேலியோரம் எல்லாம் இவன் கரைந்து கரைந்து தான் திரிய வேண்டி வரும். ஏன்னா இவனுடைய உணர்வுகளை இவனால எழுதி சொல்ல முடியவில்லை. எழுத வருகின்ற உணர்ச்சிகளை ஒளியாக்கி வந்திருக்க கூடாது அவன் இன்று அலுவலுக்கு. அதாவது அவன் எழுத தெரியாம எழுத வருகின்ற உணர்ச்சிகளை எல்லாம் ஒளியாக சத்தமாக மாற்றி அவன் கரைந்து திரிவான். அவன் வந்திருக்க கூடாது இன்று இந்த அலுவலுக்கு. எனக்கு நிறைய வேலைகள் இருக்கின்ற தினம் என்று. இனி என்ன, நான் இல்லை. அந்த எழுத தெரியாத வருங்கால மனிதன் போனாலும் நான் இருந்தபடியே கதிரையிலே உலக பாடசாலையை அனைத்தையுமே நினைத்து விட்டு எண்ணுகிறேன். அந்த நதி வரும் நாளில் சீறி ஒளி எழுப்பி ஓடாது, உறையும் சிறு துளியாய். அப்ப அவனுடைய இதுல சொல்ல முற்படுற வேலை விஷயம் என்னன்னா, அவனுடைய வாழ்க்கை என்ன ஒரு ஒளிமயமான வாழ்க்கையாக எழுச்சி கொன்ற வாழ்க்கையாக இருக்க மாட்டாது. காரணம் என்னன்னா, அவனுடைய உணர்ச்சிகளை எழுத்திலே கொடுப்பதற்கு அவனால முடியவில்லை. அதனால நதி எவ்வாறு உறைந்து போகுமோ அது போலவே அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய உணர்வுகளும் உறைந்து போகும் என்று இதுல அவர் சொல்ல முற்படுறாரு. சரியா பிள்ளைகள்? ரைட். இந்த கவிதையினுடைய இன்னொருக்க நான் விளக்கப்படுத்திட்டு இந்த ஒர்க்கில் நான் அடுத்த கிளாஸ்ல தாரேன். இப்ப நான் உங்களுக்கு தந்த இந்த ஒர்க்கை செஞ்சு எனக்கு நீங்க குரூப்ல ஷேர் பண்ணணும். சரியா? எது இந்த கேள்வியை ஷேர் பண்ணணும்? பிள்ளைகள் இயற்கையின் அழகின் கவிஞர் தன்னை பறிகொடுக்கிறார். ஓகே. அப்ப அதன் நீங்க கட்டாயம் நாளைக்குள்ள எனக்கு ஷேர் பண்ணிடுவோம். இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ச்சியை நாங்க பிறகு அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.